கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் நமது வாழ்க்கையில் பயம் என்கிற ஒரு காரியம் இன்றைக்கு குறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். எதை குறித்தும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. தேசத்தில் எத்தனையோ கொள்ளை நோய்கள், தீமைகள், விபத்துக்கள் இவைகளெல்லாம் சம்பவித்து கொண்டிருந்தாலும் நமக்கு அதை குறித்த ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. விசேஷமாக வாலிபர்கள் வாகனம் ஓட்டுகிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை. என்ன சம்பவித்தாலும் சிந்திக்கிறது இல்லை. இதேதான் ஆவிக்குரிய கோலத்திலேயும் தேவனை குறித்த பயமும் இன்றைக்கு அநேகரில் குறைந்து போயிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேத புத்தகத்தில் சங்கீதம் 2:11 சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே தேவனை சேவிப்பதில் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத புறமதஸ்தர்கள் அவர்கள் தெய்வத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது மிகுந்த பயத்தோடு தான் நிற்பார்கள். காலில் செருப்பு அணிந்திருக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அது பேச மாட்டாத தெய்வம், ஆனால் அதுக்கு முன்னால் பயத்தோடு நின்று அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். நாமோ உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவன் கொடுத்தவரை ஆராதிக்கிறோம், மரித்து உயிர் தெழுந்தவரை ஆராதிக்கிறோம், திரும்ப வரப்போகிறவரை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு இன்றைக்கி என்ன இல்லை? பயம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை சேவிக்கும் போது பயத்துடனே சேவிக்க வேண்டுமா? ஏன் நாம் ஏன் அவருக்கு பயப்பட வேண்டும்? அப்படி என்ன பயப்படத்தக்க ஒரு உருவத்தில் அவர் இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்வி கேட்கலாம். அவர் பயப்படத்தக்க உருவத்தில் இல்லை. நாம் பயப்படுவதற்கான காரணம் அவர்தான் நம்மை உருவாக்கினவர். உருவாக்கினவருக்கு உருவாக்கப்பட்ட வஸ்துவின் மேல் சகல அதிகாரம் இருக்கிறது. எந்த நேரத்திலையும் உருவாக்குகிறவன், அந்த குயவன் தன் கையில் இருக்கிற அந்த மண் பாண்டத்தை, அந்த மண்ணை உடைக்கவோ அல்லது அதை பிரித்து போடவோ அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அதுபோல தான் நம்மை உருவாக்கினவருக்கு நம்மேல் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆகவே அவருக்கு சேவிப்பதில் பயத்துடன் சேவிப்போம். ஆலயத்துக்கு வர்றீங்களா? பயத்துடன் அவரை ஆராதியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலவெளியிலே தேவ பயம் உங்களுக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Amen.